இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் எதையுமே வித்தியாசமாக புதுமையாக பேசுகிறவர் செய்கிறவர் தான் பார்த்திபன். சில நேரங்களில் அது ஓவர் டோஸ் ஆகி நமக்கு கடுப்பேற்றும். ஒரே கதாபாத்திரம் படம் முழுக்க வர்றது, சிங்கிள் ஷாட்டில் அதுவும் நான் நீரா படம் பண்ணுறது, இப்படின்னு இப்போ வரைக்கும் வித்தியாசமாகவே செஞ்சிட்டு இருக்கிற பார்த்திபனுடைய முதல் படம் எவ்வளோ வித்தியாசமாக இருந்திருக்கும். தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதிய பாதையை காட்டின அவருடைய முதல் படம் புதிய பாதையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சினிமா பின்புலம் எதுவும் இல்லாத குடும்பம் தான் பார்த்திபனுடையது. அவருடைய தூரத்து உறவினர் ஒருத்தர் சினிமாவில் டிரைவராக வேலை பார்த்துருக்கார். அவர் மூலமாக ரொம்ப சின்ன வயசில் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்கறதுக்காக பார்த்திபன் வந்திருக்கார். அப்படி வரும்பொழுது நடிகர்களுக்கு கிடைக்கிற வரவேற்பை எல்லாம் பார்த்து தானும் ஒரு நடிகரானால் நல்லா இருக்கும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு நடிகருக்கான விதையை அவர் விதைச்சிக்கிட்டார். அதற்காக அவர் என்னன்னா ஒரு கட்டத்தில் நாடகங்களில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவ்வளவு வரவேற்பு பெருசாக கிடைக்கல. ஆனாலும் அவர் தமிழை உச்சரிக்கிற அந்த விதம் எல்லாருக்கும் ரொம்பவே கவர்ந்திருந்தது. அதை அடிப்படையாக வச்சு அவர் தமிழ் சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்டாக உள்ள நுழையிறாரு. தெலுங்கிலிருந்து தமிழுக்கு வர்ற படங்களுக்கு அவர் கதாநாயகர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் டப்பிங் கொடுக்க ஆரம்பித்தார். இதன் மூலமாக அவருடைய சினிமா வட்டாரம் விரிவடைய ஆரம்பிச்சது. அந்த நேரத்திலையும் துணை நடிகராக சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் கிடைக்கிற வாய்ப்புலையெல்லாம் அவர் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் பெருசாக தான் நினச்ச மாதிரி ஒரு கதாநாயகனாக வரணும் அப்படின்னா அதுக்கான உடல் அமைப்போ முக பொலிவோ தங்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இயக்குனராக ஆனால் ஈஸியாக அவங்க ஹீரோவாக ஆயிடுறாங்க அப்படின்னு அவர் பாக்கியராஜை பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். பாக்கியராஜ் கிட்ட பெருசாக ஒரு அழகு இல்லாட்டியும் கூட அவர் இயக்குனராக ஆனதுனால ஈஸியாக அவர் சினிமாவில் ஹீரோவாகிட்டார். அதனால் நாம் ஹீரோ ஆகும்னா பாக்கியராஜ் மாதிரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போகணும்னு முடிவெடுத்தார். பாக்கியராஜ் கிட்ட உதவி இயக்குனராக பார்த்திபன் சேர்றாரு. அவர் பாக்கியராஜ் அப்போ எடுத்து தாவணி கனவுகள் படம் தான் பார்த்திபனுடைய முதல் உதவி இயக்குனருக்கான படம். அந்த படத்துலையும் அவருடைய நடிப்பு ஆர்வத்துக்கு தீனி கிடைச்சிது. அந்த படத்தில் அவர் நடித்தார். அதுவும் அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜியோட காம்பினேஷனில் நடிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அதில் அசத்திட்டார். சிவாஜியே சில நேரங்களில் அவரை பாராட்டும் அளவுக்கு அவர் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் பாக்கியராஜ் கூட அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். இவருடைய வசனங்கள், இவருடைய எழுத்து, இதெல்லாமே பாக்கியராஜுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நடிகர்களை கையாளும் விதம் இதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்தது. அதனால முதல் படத்திற்கு பிறகே அவரை இயக்குனராக ஆக்குறது, அதுவும் தன்னுடைய தயாரிப்பிலேயே இவனை ஒரு இயக்குனராக நம்ம அறிமுகப்படுத்திடணும்னு பாக்கியராஜுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதற்காக உடனடியாக அவருக்கு ஒரு பட வாய்ப்பு அவர் கொடுத்தாரு. அந்த பட வேலைகள் ஆரம்பிச்சது. அதுக்கான பட பூஜைகளும் போடப்பட்டது. ஆனால் அந்த படம் நடக்கவே இல்லை. ஏன்னா ஒரு உதவி இயக்குனராக வந்த ஒருத்தன் முதல் படம் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு அடுத்து உடனடியாக அவன் இயக்குனராக ஆகிறான். அதுவும் அந்த நம்ம இயக்குனரே அவருக்கு தயாரிப்பாளர் ஆகி பட வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது பாக்கியராஜை சுற்றி இருந்தவங்களால பொறுத்துக்கவே முடியல. அதனால அவர் பார்த்திபனை பற்றி இல்லாதும் பொல்லாதுமாக பாக்கியராஜிட்ட பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு தேவைப்பட்ட சில பொருட்செலவுகளை இவர் கேட்கும் பொழுது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க கொடுக்கல. அதனால பார்த்திபனுக்குள்ளுக்குள்ள என்ன பயம் வந்துச்சுன்னா, ஒரு தயாரிப்பாளராக பாக்கியராஜ் கிட்ட போய் தன்னோட இயக்குனராக தயாரிப்பாளராக நினைச்சு அவர்கிட்ட போய் சண்டை போட்டு தனக்கு தேவையானதை வாங்குறதுக்கான தைரியம் இவர்கிட்ட இல்லை. அதனால அவர் என்ன முடிவு பண்ணார்னா, ஓரமாக உட்காந்து ஒரு கடிதம் எழுதினார் பாக்கியராஜுக்கு. சார், நம்ம ரெண்டு பேரும் ஒரு குரு சிஷ்ய இந்த உறவுலையே இருந்துருவோம், தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு நம்ம ஆக வேண்டாம். அதனால நான் இந்த படத்தை நம்ம நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். இந்த கடிதத்தை படித்த உடனே பாக்கியராஜுக்கு அதில் இருக்கிற உண்மை புரிஞ்சுது, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். சரி, ஓகே, நம்ம ரெண்டு பேரும் குரு சிஷ்யனாக இருக்கலாம், நீ சொல்கிறீல்ல, அப்புறம் ஏன் என்னை விட்டு போனா, நீ வா, நீ என் படத்தில் தொடர்ந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லி அழகாக பார்த்திபனை திரும்பவும் அழைச்சு தன்னோட உதவி இயக்குனராக வச்சுக்கிட்டார். இப்படி தான் அவர் பார்த்திபன் பாக்கியராஜோட பயணப்பட ஆரம்பிச்சார். அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, பாக்கியராஜ் தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாக்கியராஜ் என்னன்னா பெரிய அளவில் அவருடைய படங்கள் வசூலை அள்ளி குவிச்சிட்டு இருந்த காலகட்டம். பாக்கியராஜ் கிட்ட வேலை பார்க்குற உதவி இயக்குனர்களுக்கு இம்மீடியட்டாக அவங்களுக்குலாம் பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் பாக்கியராஜ் கிட்ட வேலை பார்த்தா போதும் உடனடியாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சிடும். பாக்கியராஜ் ஆஃபீஸில் உதவி இயக்குனர்கள் அந்த ஒரு தள்ளுவண்டி கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாலும் கூட மற்ற பட கம்பெனிகளோட மேனேஜர்கள் நீங்கள் படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதா, உடனே வாங்க நம்ம ப்ரொடியூசரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போய் படம் பண்ண வச்ச கதைகள்லாம் நடந்திருக்கு. பாக்கியராஜ் கிட்ட வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தானும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதிய பாதைக்கான கதையை அவர் எழுதி அந்த படத்தை தன்னுடைய முதல் படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அந்த படத்துக்கு கேள்விக்குறி அப்படின்னு தலைப்பு வச்சிருந்தாரு. இவருக்கு நடிப்பு ஆர்வம் இருந்ததுனால இந்த படத்தில் தானே ஹீரோவாக நடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளரையும் பிடிச்சிட்டாரு. அந்த படத்துக்கான பூஜை போடப்பட்டுச்சு. ஆனால் அந்த படம் ஒரு 3 நாள் மட்டும் படப்பிடிப்பு போய் அந்த படப்பிடிப்பு நடக்கலை. கேள்விக்குறிங்கிற தலைப்பே ஒரு நெகட்டிவாக இருக்குது. அதனால தான் இந்த படம் நடக்கலை. அதனால் படத்தோட தலைப்பை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு முதல்ல தலைப்பை மாற்றி புதிய பாதைன்னு வச்சார். அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் நடித்தது தான் பிரச்சனையோ, நம்ம நடிச்சிருக்கக்கூடாதோ, அதனால் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படத்தை பண்ணால் அந்த படம் நிற்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதல் சாய்ஸ் யாராக இருந்துச்சு அப்படின்னா கமலா இருந்துச்சு. கமலஹாசன் கிட்ட போய் இந்த கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கமலை போய் பார்த்து இந்த கதையை சொல்கிறார். முழுக்க முழுக்க இந்த கதையை கேட்ட கமல் ஆல்ரெடி இந்த படத்தில் பார்த்திபன் நடித்து இந்த படம்
ஃப்ளாப்பான விஷயம் கமலுக்கு தெரிஞ்சதுனால இந்த கதையோட தன்மையை பார்த்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இவ்வளவு நெகட்டிவான ஒரு ஹீரோவா இருக்கு, இது நான் பண்றதை விட உன்ன மாதிரி ஒரு புதுமுகம் பண்ணா நல்லா இருக்கும், அதனால நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்பவும் அந்த பதிலையும் வந்து பார்த்திபனுக்கு திருப்தி வரல. இந்த படம் வேற யாராவது நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர்கிட்ட இந்த போய் கதையை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து இன்னொரு தயாரிப்பாளர் அவருக்கு கிடைக்கிறார். அவர் தான் வந்து சுந்தரம். அவர் தான் இந்த புதிய பாதையோட தயாரிப்பாளர். அவர் ஒரு சின்ன ஒரு விநியோகஸ்தராக இருந்து சின்ன சின்ன படங்கள் தயாரிச்சுட்டு இருந்த ஒருத்தர். அவர் வந்து இந்த கதையை வந்து நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த தயாரிப்பாளர் ஒரு பெரிய கண்டிஷன் ஒன்று போடுறாரு, இந்த படத்தில் நீ நடிக்கிறதா இருந்தால் இந்த படம் தயாரிக்கிறேன், வேற ஒரு நடிகருக்கெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்திபனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும் வேற ஒரு நடிகர்கள் கிடைக்காதனாலையும் சரி ஓகே நம்ம வந்து தயாரிப்பாளரை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இவரே அந்த படத்தில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்த இந்த புதிய பாதை படம் தொடங்கப்படுது. புதிய பாதை படம் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து டெய்லியும் பிரச்சனையாகவே இருக்கும். என்னன்னா இந்த படத்தில் ஹீரோ வந்து எப்படின்னா, முதல் காட்சியாக அந்த ஹீரோ எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு குடிசையெல்லாம் பற்றி எரியும். அந்த நேரத்தில் அவன் வந்து தன்னுடைய பீடிக்கான நெருப்பை அந்த பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற மக்கள்லாம் தவிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய பீடியை அந்த குடிசை நெருப்பில் பற்ற வச்சுட்டு போவான். அந்த அளவுக்கு அவன் வந்து மற்றவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத, காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு அடியாள் கேரக்டர் தான் பார்த்திபனோட கேரக்டர். அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து பெரிய வீரனாக இருக்கலாம், ஒரு ரொம்ப நல்லவனாக இருப்பான், அப்படியான இதுதான் இருக்கும், ரொம்ப பாசிட்டிவான ஆளாக இருப்பான், அநீதியை தட்டி கேட்பான், அப்படித்தான எம்ஜிஆர் ரஜினி அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படி ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பொம்பளைங்களை பற்றி பயங்கரம் வாடி போடின்னு அந்த படத்தில் வர்ற கேரக்டர்களை வந்து இந்த பார்த்திபன் கேரக்டர் வந்து பயங்கரமாக திட்டும். ஸோ அதை பார்த்துட்டு ஷூட்டிங்கில் இருக்கிற மற்ற உதவி இயக்குநர்களும் சரி, மற்ற பட தயாரிப்பு சம்மந்தப்பட்டவங்களும் சரி, தயாரிப்பாளர்கிட்ட போய் சார் இப்படியெல்லாம் வந்து படத்தில் வைக்கிறாங்க, பெண்களை திட்டுறாங்க, தேட்டருக்கு பொண்ணுங்களே வரமாட்டாங்க இந்த படத்துக்கு அப்படின்னு அந்த படம் ஓடவே ஓடாது, தயவுசெய்து இந்த படத்தை நிறுத்துங்க அப்படிம்பாங்க. தயாரிப்பாளர் பயந்துட்டு படத்தை நிறுத்திடுவார். உடனே பார்த்திபன் போய் சுந்தரத்துக்கிட்ட போய் அவர் கன்வின்ஸ் பண்ணுவார், இல்லை சார் இது வந்து இந்த கதையே இப்படித்தான், இது ஒரு பின்னாடி செகண்ட் ஹாஃப்ல இவன் வேறையா இருப்பான், அது வந்து இது இதாகும் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவர் ஒரு மாதிரி கன்வின்சிங் ஆகி சரி போடா அப்படிம்பார். இன்னொரு நாள் வந்து ஒரு பெண்களை எல்லாம் அடிக்கிற மாதிரி எல்லாம் சீன் வச்சிருப்பார், போட்டு முடியை பிடிச்சி அடிச்சு அரைஞ்சு ஒரு மாதிரி ஒரு பெண்ணை வந்து இது பண்ணுவார். அதை பார்த்துட்டு அதே மாதிரி கம்ப்ளைண்ட் போகுது, அதே மாதிரி அவர் ஷூட்டிங்கை நிறுத்துறாரு. இப்படி இந்த படம் வந்து இந்த படப்பிடிப்பு நிறுத்தி 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 தான் இந்த படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்திருக்கு. ஏன்னா இந்த கதாபாத்திரம் அப்படி இருந்துச்சு. ஏன் இந்த கதையோட ஒட்டுமொத்த தீமை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த சமூகத்தில் அனாதிகள் ஏன் உருவாகிறாங்க, பெற்றவர்கள் அஜாக்கிரதையாலேயோ ஒரு பொறுப்பற்ற தன்மையினாலேயோ அனாதிகளை வந்து குப்பை தொட்டியில் போடுறது, குழந்தைகளை குப்பை தொட்டியில் போட்டு போகிறது, பிறந்த இடத்துல இருந்து விட்டுட்டு போகிறது, எங்காவது தொலைச்சிடுறது, இந்த மாதிரி ஆகிற அனாதிகள் வந்து சாப்பாட்டு இல்லாமல் பசி பட்டினியில் அவர்கள் வந்து சமூக விரோதிகளாகவும் ரவுடிகளாகவும் மாறுறாங்க. அனாதை அப்படிங்கிற வார்த்தையே அனாதி ஆகணும் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒட்டுமொத்த தீமை அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை தன்னுடைய குருநாதர் வழியில மிக பிரமாதமான ஒரு திரைக்கதையில தான் இந்த படத்தை வந்து அவர் அமைச்சிருப்பாரு. விட்டு விட்டு படப்பிடிப்பு நடந்த இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிவடையுது, இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகுது. அந்த காலகட்டத்தில் பாக்கியராஜோட உதவி இயக்குநர்கள் படம் பண்ணுனாவே ஒரு வரவேற்பு இருக்கும். இந்த படத்துக்கு அந்த வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் தேட்டருக்குள்ள போய் பார்க்கும் பொழுது இது அது வரைக்கும் தமிழ் சினிமாக்கள் அநீதியை தட்டி கேட்கிறவன் தான் ஹீரோ அப்படின்னு இருந்த இலக்கணத்தை மீறி இவனே ஒரு அநீதியை பண்ற ஒரு ஹீரோவா இவன் இருக்கான். இந்த படத்தோட கதையே என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து பணத்துக்காக அந்த படத்தோட கதாநாயகியை வந்து அவன் வந்து வன்புணர்வு பண்ணி அதை எந்த விதமான குற்றவுணர்ச்சி இல்லாமல் போயிடுவான். அந்த கதாநாயகி வந்து இவனை தேடி வந்து இவனை திருத்தி இவனை கல்யாணம் பண்ணுறான். அதில் நடக்கிற அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த கதையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கதையை வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களாங்கிற பெரிய கருத்து தயாரிப்பாளர் வட்டத்திலையும் இந்த படத்தோட தயாரிப்பு நிர்வாகத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு இவர்கள் எதிர்பாராத விதமாக பெண்களுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. இது பெண்களை இவர் அடிக்கிறாரு, பெண்களை திட்டுறாரு, அதெல்லாம் தாண்டி பெண்களுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளவு பிடிச்சிருந்தது. பெண்கள் கூட்டமாக வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமைஞ்சது. ஒரு முதல் படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த புதிய பாதை அப்படிங்கிற தலைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய புதுமைகள் இருந்துச்சு. இந்த படத்தில் அவன் ஒரு அனாதை, ஹீரோ வந்து ஒரு அனாதை அப்படிங்கிறதுனால அவனுக்கு இந்த படத்தில் பேரே இருக்காது. கல்யாணத்திற்கு பிறகு அந்த கதாநாயகி ஹீரோயின் அவனோட மனைவி தான் அவனுக்கு வந்து அந்த சீதாராமன் ஒரு பேர் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருந்த நாசரோட பேர் வந்து தொகுதின்னு கூப்பிடுவாங்க. அவரோட பேரை படம் முழுக்க எங்கேயுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக இருந்த ஒரு நேர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்த மனோரமாவுக்கு வந்து ஆயான்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு அந்த பேரே இருக்காது. இடிஞ்ச வீடு அதில் தான் அவன் இருப்பான். திருந்தி வாழும் பொழுது அந்த வீடு
அழகான ஒரு வீடாக மனைவிக்காக அவன் கட்டுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பாலிக்கான நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். அந்த வீட்டில் ஒரு காந்தி ஃபோட்டோ வச்சிருப்பான். அவன் ரவுடியாக இருந்த பிறகு அந்த ஃபோட்டோ இருக்கும். அப்போ பொண்டாட்டி கேட்பா, உனக்கு இதுக்கு காந்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இது இவர் ஃபோட்டோவை நீ மாட்டி வச்சிருக்கீ அப்படிங்கும்போது அந்த கதாபாத்திரம் சொல்லும் பார்த்திபன், இல்லை இங்கே ஒரு அரசியல்வாதியெல்லாம் வந்து ஏதோ இந்த ஃபோட்டோக்கு மாலை கீழே எல்லாம் போட்டு விழாலாம் நடத்தினாங்க. விழாலாம் முடிஞ்சோன்னா அவங்க வாட்டுக்கு இந்த ஃபோட்டோ அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் மாலையெல்லாம் போட்டாங்களே, யார் இது அப்படின்னு நான் கேட்டதுக்கு காந்தி தாத்தான்னு சொன்னாங்க. நமக்கு தான் அப்பா தான் இல்லையே, தாத்தாவாது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த வீட்டில் நான் மாட்டி வச்சேன் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து கதையோட தன்மையை ரொம்ப எளிமையாக ரொம்ப நகைச்சுவையோட அந்த இடத்துல சொல்கிற விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். 88 89 அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது. சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருது கிடைச்சது. இந்த படத்தில் நடித்த மனோரமாவுக்கு வந்து சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதும் கிடைச்சது. 1000 படங்கள் கண்ட மனோரமாவுக்கு விருது கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் என்னவா இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் இருந்த பல மரபுகளை உடைச்சு பெண்களை திட்டுறதாகட்டும், ஒரு கதாநாயகன் வந்து அநீதிக்கு துணை போற கதாநாயகனாக இருக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே ஒரு ரோல் மாடல் கணவனா அவன் இருப்பான். அப்படி அவன் மனைவி வந்து அவனை மாற்றி இருப்பான். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த அவனோட சேஞ்ச் ஓவர்லாம் ரொம்ப அழகா இருக்கும். கதையோட ஒட்டுமொத்த தன்மையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாதிகளே உருவாகக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்தை வந்து முன்வைத்த படம் அப்படிங்கிற இடத்துல அந்த கருத்துக்காகத்தான் இந்த தேசிய விருதும் கூட கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படம். பாக்கியராஜோட உதவி இயக்குனர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாண்டியராஜன் ஆகட்டும் மற்றவர்கள் நிறைய பேர்த்துக்கும் இளையராஜா தான் மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய எழுதப்படாத விதி. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தர் போஸ் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அவர் பொருத்தமான மியூசிக் இருக்கும். ஆனால் இளையராஜா இருந்திருந்தா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அவர் வேற மாதிரி ஒன்று அந்த படத்தோட தன்மையை மாற்றிருப்பார். ஆனால் இந்த படத்தில் இளையராஜா இல்லை. ஆனால் பார்த்திபனுக்கு இளையராஜா தான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரும் அன்னைக்கு இருந்த எல்லா இயக்குனருக்கு மாதிரி அவருக்கும் அந்த ஆசை தான் இருந்திருக்கும். ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் என்னன்னா பாக்கியராஜுக்கும் இளையராஜாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன உரசல் இருந்துச்சு. அதனால அவர் என்னன்னா, நான் பாக்கியராஜுக்கும் சரி பாக்கியராஜோட உதவி இயக்குனருக்கு நான் இனிமேல் மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்ம இளையராஜா பற்றி நமக்கு தெரியலையா, அந்த நேரத்தில் ஒரு சின்ன கோவத்தோடு அவர் இருந்திருக்கார். அப்புறம் அவருடைய 2வது படத்துக்கு பொண்டாட்டி தேவை அப்படிங்கிற 2வது படத்துக்கு இளையராஜா போய் பார்க்க போறாரு. அப்போ இளையராஜா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் புதிய பாதை படத்தோட கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அது என்னன்னு சொன்னார் அப்படின்னா, பாத்தியா நான் இல்லாமையே உன்னால ஒரு படத்தை ஹிட் பண்ண முடியுது அப்படின்னா நீ எப்பவுமே உன்னை நம்பு, மற்றவங்களை நம்பாத அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்கிறார். இப்போவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அவருடைய வித்தியாசமான புதுமையான பல முயற்சிகளும் சரி பேச்சுகளும் சரி நமக்கு சில நேரங்களில் வந்து எரிச்சல் ஊட்டினாலும் கூட நல்ல என்டர்டெய்னர் தான் அவர். இப்போ நடிக்கவும் தொடர்ந்து பல வெளிப்படங்களே அவர் நடிக்கிறப்ப வந்து அவருடைய அந்த குசும்பு இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு ரசிக்கப்படக்கூடியதாக தான் இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திபன் படத்தை நடித்ததில் பிடிச்ச படங்கள் எது, அவர் இயக்குனதில் பிடிச்ச படம் எது, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.